வணக்கம். இந்த புதிய விளக்கப்படிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். நம்ம பழங்கால மரபுகள், குறிப்பா நம்ம தமிழர்களோட அடையாளத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா, அதாவது ஒரு உறுதியான அடித்தளமா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி புகழ்பெற்ற எழுத்தாளர் சாண்டிலியன் எழுதின மூங்கில் கோட்டை நாவல்ல வர்ற ஒரு அழகான வர்ணனையை கேளுங்களேன். மதுரையின் அந்திவானம் ஒரு கன்னிப்பெண்ணின் கன்னம் போல சிவந்து வைகை நதியுடன் சங்கமிக்கிறது. எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த கற்பனை? நம்மள அப்படியே பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சோழ பாண்டிய சாம்ராஜ்யங்களுக்கே கூட்டிட்டு போகுதில்ல. இது வெறும் கதை கிடையாதுங்க, நம்மளோட செழிப்பான பாரம்பரியத்தோட ஒரு நேரடி ஓவியம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரவுண்ட பார்த்துடலாம். முதல்ல மரபின் வரைபடம், அப்புறம் வாஸ்து சாஸ்திரம், அதுக்கு அடுத்து கட்டுமான பொருட்கள், மூங்கில் கலை, திருமணச் சடங்குகள், கடைசியா கடந்த கால எதிரொலி. இந்த ஆர்டர்ல தான் நம்ம பாரம்பரியம் எப்படி சிஸ்டமேட்டிக்கா உருவாச்சுன்னு புரிஞ்சுக்க போறோம். முதல் பகுதி மரபின் வரைபடம், கலாச்சார கட்டமைப்பு. இரண்டாவது பகுதி வாஸ்து சாஸ்திரம், விதியின் கணிதம். நம்ம முன்னோர்கள் வீடு கட்டின விதம் உண்மையிலே வேற லெவல்னு சொல்லலாம். அவங்க வெறும் கல்லையும் மண்ணையும் மட்டும் வச்சு வீடுகளை கட்டல, பிரபஞ்சத்துல இருக்கிற அதிர்வுகளை, அதாவது காஸ்மிக் வைப்ரேஷன்ஸ வீடுகளுக்குள் கொண்டு வர ஆயடி கணிதம் அப்படிங்கிற ஒரு நுட்பமான ஃபார்முலாவை பயன்படுத்தினாங்க. இது வீட்ல குடியிருக்க போறவங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி வீட்டின் சுற்றளவு, அளவுகள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணும். இந்த கணிதங்கள் மூலமா ஒரு 9x9 கட்ட அமைப்பு உருவாகும். இத தாய் சுவர்னு சொல்லுவாங்க. இதோட மையப்பகுதி தான் பிரம்மஸ்தானம். இது அந்த வீட்டோட மொத்த எனர்ஜியையும் உருவாக்குற ஒரு பவர் ஜெனரேட்டராவே செயல்படுது. இந்த அளவுகளோட முக்கியத்துவத்தை கவனிச்சீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மனை சாஸ்திரப்படி ஒரு அறையோட அளவு 6 அடியா இருந்தா ரொம்ப அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அதுவே 8 அடியா இருந்தா பெரும் செல்வம் வந்து சேரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுவே 13 அல்லது 15 அடியா மாறினா தீராட நோய்களும் குடும்பத்துல மரணங்களும் ஏற்படும்னு சொல்லப்படுது. சோ வெறும் ஒரு சில அடி வித்தியாசங்கள் கூட அளப்பரிய செல்வத்துக்கும் பெரும் அழிவுக்கும் இடையிலான ஒரு பெரிய எல்லையா இருக்கு. மூன்றாம் பகுதி கட்டுமான பொருட்கள், பரிணாம வளர்ச்சி. இப்போ இந்த மேத்தமேட்டிக்கல் ப்ளூ பிரிண்ட்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் காலப்போக்கில் எப்படி மாறியிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம பாரம்பரிய பொருட்கள், அதாவது களிமண், மரம், மூங்கில், இதெல்லாம் இயற்கையான முறையில வீட்டின் வெப்பத்தை கட்டுப்படுத்தும். ஆனா அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும், தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நவீன பொருட்கள், கான்கிரீட், ஸ்டீல், டிஎம்டி கம்பிகள், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பல வருஷங்களுக்கு நிற்கும், ஃபயர் ப்ரூஃப் கூட. ஆனா விலை அதிகம், சுற்றுச்சூழலுக்கும் கொஞ்சம் பாதிப்பு தான். சோ இதுக்கு என்னதான் தீர்வு? ஏதோ ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு பதிலா இப்போ இருக்கிற ஃபில்டர்ஸ் ஒரு சூப்பரான பேலன்ஸை கொண்டு வராங்க. வீட்டின் வெளிப்புறங்கள்ல பாதுகாப்பிற்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நவீன பொருட்கள், அதே சமயம் வீட்டுக்குள்ள ஒரு இயற்கையான தோற்றத்திற்கும் அமைதிக்கும் நம்ம பாரம்பரிய பொருட்கள். இது பாதுகாப்பை உறுதி செய்யறதோட நம்ம பாரம்பரியத்தையும் எப்பவும் வாழ வைக்குது. நான்காவது பகுதி மூங்கில் கலை, அன்றாட வாழ்வியலின் கலை. இந்த சுவாரஸ்யமான கலைகள்லாம் வெறும் மியூசியத்தோட முடிஞ்சிரல. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மாதிரியான பல கல்வி நிறுவனங்கள் இந்த பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் கைவினை தொழில்களை அறிவியல் பூர்வமா இன்றும் படிச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இது நம்ம கண் முன்னாடியே இன்னும் உயிரோட இருக்கிற ஒரு சயின்ஸ். தமிழ்நாடு முழுக்க, குறிப்பா பல ஊர்கள்ல இருக்கிற கைவினைஞர்கள் மூங்கில் மற்றும் பிரம்ப பயன்படுத்தி உருவாக்கும் அற்புதமான பொருட்கள் இவை. கூடைகள், ஜன்னல்களுக்கான சிக்ஸ் திரைகள், மூங்கில் நாற்காலிகள், பொம்மைகள், பாய்கள்னு அத்தனையும் பெரிய மிஷின்ஸ் எதுவும் இல்லாம மனித கைகளாலேயே மிக நேர்த்தியா செய்யப்படுது. இது வெறும் ஒரு கலை மட்டும் கிடையாதுங்க, பல பழங்குடி சமூகங்களோட பொருளாதாரத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஐந்தாவது பகுதி திருமணச் சடங்குகள், வாழ்க்கை கட்டமைப்பு. ஒரு வீட்டை எப்படி வாஸ்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்குதோ அதே மாதிரிதான் நம்ம பழங்கால சடங்குகள் ஒரு திருமண வாழ்க்கையையும் அழகா கட்டமைக்குது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு நிலையான வாழ்க்கைக்காக மூங்கில் கம்பத்தை நடுற பந்தக்கால் முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு முன்னோர்களோட ஆசிர்வாதத்துக்காக சுமங்கலி பிரார்த்தனை, அப்புறம் ஆன்மீக தூய்மைக்காக விரதம், உணர்வுபூர்வமான கன்னிகா தானம், இதோட உச்சகட்டமா மாங்கல்ய தாரணம், அப்புறம் அக்னிய வலம் வர சப்தபதி வரைக்கும். இது எல்லாமே ஒன்னு சேரும்போது ஒரு பலமான வாழ்நாள் பந்தம் அங்கே உருவாகுது. இறுதிப் பகுதி கடந்த கால எதிரொலி, வரலாற்று மரபு. வரலாற்றுக்கும் நம்மளோட நவீன கற்பனைக்கும் ஒரு செம்ம பாலம்னா அது சாண்டில்யானன் 1967 வெளியான கடல் புறா நாவல்தான்.
அனபாய சோழன், தளபதி கருணாகர தொண்டைமான் மாதிரியான வரலாற்று நாயகர்களை கொண்டு சோழ பேரரசோட படையெடுப்புகளையும் நம்ம தமிழர்களோட கடற்படை வீரத்தையும் இது கண் முன்னாடி அப்படியே நிறுத்துது. இந்த மாதிரி இலக்கியங்கள் தான் நம்ம கலாச்சார ப்ளூ பிரிண்ட் அடுத்த தலைமுறைக்கு அழியாம பாதுகாக்குது. நாம இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்த இந்த ஆழமான பாரம்பரிய அறிவை, அது வாஸ்து சாஸ்திரப்படி உங்க வீட்டை வடிவமைக்கிறதா இருக்கட்டும், அல்லது உங்க வாழ்க்கையோட முக்கிய முடிவுகளா இருக்கட்டும், அதை எப்படி உங்களோட இந்த மாடர்ன் லைஃப்ல பயன்படுத்த போறீங்க? இந்த பழங்கால ரகசியங்கள் உங்களோட உலகத்தை எப்படி சிறப்பானதா மாத்தப் போகுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திக்கலாம்.